பழங்கள் மட்டும்தான் மனித உணவு, பழங்களை உண்ணாதனால தான் நோய்கள் வருது அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன். சிலர் என்னன்னா பழங்களை மட்டும் உணவாக உட்கொண்டா உடம்புல சத்து இருக்காது, நிற்கிறதுக்கு சத்து இருக்காது, நடக்கிறதுக்கு சத்து இருக்காது, வேலை செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி அதை பார்க்க முடியாது. அதாவது வந்து இப்போ ஆடு மாடு மிருகங்கள் அப்படி இருக்குதுன்னா, இப்போ மாட்டோட உணவு வந்து ஆடு மாட்டோட உணவு வந்து தாவரங்களை சாப்பிட்டு தண்ணி அருந்திட்டு உயிர் வாழ்றது. அதாவது ஒரு மாடு ஆடு இருக்குன்னா உணவு பிள்ளை மேயுது, தலைகளை மேயுதுன்னா அது மேய்ஞ்சு முடிஞ்சு வயிறு நிறைஞ்சோடனே அது போய் கம்முனு போய் சித்தே படுத்துக்கு. அதாவது வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னு படுத்துக்கு. அடுத்தது வந்து அது பசியானா மட்டும்தான் உணவு மேய போகுது. அது வரைக்கும் கம்முனு தான் படுத்துட்டு இருக்கு. இப்போ அசைவ பிராணி இருக்குதுன்னா, ஒரு சிங்கம் புலி இருக்குன்னா அதுகளும் அப்படித்தான். ஒரு பசி ஆகுதுன்னா ஒரு உயிரை வேட்டையாடி உண்ணுட்டு கம்முனு படுத்துட்டு தான் இருக்கு. எந்த வேலையும் செய்ய போறது இல்லை. அது அடுத்த நேரம் பசியாக வரைக்கும் கம்முனு படுத்துட்டு தான் இருக்கு. அது வந்து இயற்கை, இறைவனோட படைப்பு. இப்போ நம்மளும் வந்து பழங்களை மட்டும் உணவா, இயற்கை நம்மளுக்கு படைச்சது பழங்கள் மட்டும்தான். அந்த பழங்களை மட்டும் உணவா உட்கொண்டா வேலை செய்ய வேண்டியதில்லை. அதாவது வந்து வயிறு நிறைய நம்ம கம்முன்னு படுத்துட்டு இருப்போம். நம்ம வந்து தானிய உணவை சாப்பிட்றதுனால வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. தானிய உணவு வந்து பறவைகளுக்கானது. பறவைகள் உண்றது தான் தானிய உணவு. அரிசி பருப்பு வகைகள்லாம் வந்து பறவைகளுக்காக படைக்கப்பட்டது. கிழங்கு வகைகள் வந்து பன்றி, எலி அந்த மாதிரி உயிரினங்களுக்காக படைக்கப்பட்டது. இப்போ எலி, பன்றி இனங்களுக்காக படைக்கப்பட்டது. மனிதனுக்காக படைக்கப்பட்டது மனிதன். பழத்துக்காக படைக்கப்பட்டது மனிதன், அப்படித்தான் சொல்ல முடியும். மனிதனுக்காக பழங்களை படைக்கல, பழங்களுக்காக மனிதனை இயற்கை படைச்சது. அதை உண்ணுட்டு அப்படியே கம்முன்னு படுத்துட்டு இளைப்பாறிட்டு அப்படியே இருக்கிறது தான் மனிதனோட இயற்கை. அதாவது இயற்கையாக படைக்கப்பட்டது அப்படித்தான். நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி செயற்கையான இனப்பெருக்க உணர்வுக்காக வந்து நம்ம தானியங்களை உண்ணுட்டு நோயில் சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்கிறோம். அதுதான் நம்மளாக பண்ணிக்கிறது தான் நோய்கள் எல்லாம். இப்போ நம்மளுக்கு நோய் வருதுன்னு, நம்ம மனித இனத்துக்கு நோய் வருது, நம்மளுக்கு வருது, இன்னொருத்தருக்கு வருது, அவங்களுக்கு வருது, இவங்களுக்கு வருதுன்னு பார்க்கறது நம்ம வந்து அப்படி நினைச்சுக்கிறோம். எல்லாத்துக்கும் வருது, அது வந்து இயற்கை. நோய் வர்றது இயற்கை, எல்லாத்துக்கும் வருது. அந்த வீட்டுக்கார பக்கத்து வீட்டுக்காரருக்கு வருது, அவங்களுக்கு வருது, எல்லாத்துக்கும் வருது, இயற்கை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம வந்து அப்படி பார்க்கக்கூடாது. எல்லா விலங்குகளுக்கும் வருதா? இயற்கையால படைக்கப்பட்ட எல்லா விலங்குகளுக்கும் நோய் வந்தா சரி, நம்மளுக்கு வர்றதுக்கு நியாயம் இருக்குது. ஆனா எந்த உயிரினத்துக்கும் வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதில்ல, கேன்சர் வர்றதில்ல, வேற எந்த வியாதியும் வர்றதில்ல. இயற்கையா இருக்குது, இயற்கையா மரணம் வருது. இப்போ சிங்கம் புலி இருக்குன்னா அசைவத்தை மட்டும் தான் சாப்பிடும். அது வந்து இலதலையை சாப்பிட்டது, பழங்களை சாப்பிட்டா அதுக்கு நோய் வரும். ஏன்னா அதோட உணவு விட்டு போட்டு வேற உணவை சாப்பிடும்போது நோய் வரும். ஆடு மாடு இருக்குன்னா இலதலையை திங்கிறத விட்டுட்டு ஒரு அசைவம் சாப்பிட்டதா, பழங்களை சாப்பிட்டதுன்னா அதுக்கும் நோய் வரும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுக்கு அதோட உணவு மாறி, அதோட உணவு விட்டுட்டு வேற உணவுக்கு போகும்போது அதுக்கு மாறும். ஏன்னா நம்ம உடல்ல இருக்கிற உறுப்புகள் வந்து அந்தந்த உணவுக்காக படைக்கப்பட்டது. அதனால வந்து நம்மளாக இலதலை, கீரைன்னு அதை சாப்பிட்டு, மாடு திங்கிற இலையை நம்ம சாப்பிட்டு, அசைவ பிராணி திங்கிற மாமிசத்தை நம்ம தின்னுட்டு, கிழங்கு நம்ம தின்னுட்டு, மற்ற உயிரினங்கள் உண்ண வேண்டிய உணவை நம்ம உண்ணுட்டு நோய் வருதுன்னா அது வந்து பழங்களை உண்ணாதனால தான் அதனுடைய சத்து பற்றாக்குறை ஏற்பட்டு நோய் வருது. அந்த காலத்தில் வந்து நோய் இல்லாமல் இருந்தாங்க. கம்மங்களி சாப்பிட்டாங்க, ராகிக்களி சாப்பிட்டாங்க. நோய் இல்லைன்னா அன்னைக்கு வந்து கம்மங்களி, ராகிக்களி சாப்பிட்டா அதை விட பழங்களை வந்து நிறைய உணவை உண்ணாங்க. அது வந்து ராகிக்களி, கம்மங்களியில் இருக்கிற கெடுதல் வந்து பழங்கள் நீக்கிட்டு இருந்து அதனால நோய் இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் அப்பவும் வந்து வயதான காலத்தில் கை கால் வராமல் போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது. பழங்களை மட்டும் உணவாக உட்கொண்டா அந்த கை கால் வராமல் போகாது. வயசான காலத்தில் இந்த பிரச்சனைகளே எதுவுமே வராது. சின்ன வயசுலயும் எந்த நோயும் வராது. ஆனால் என்னதான் பழங்களை மட்டும் சாப்பிட்டு அரிசி பருப்பு உண்ணாலும் வயதான காலத்தில் வந்து சில நோய்கள் வரும். அது வந்து பழங்கள் நிறைய சாப்பிட்டா சரி பண்ணலாம்.
இப்போ நம்மளே சொல்கிறோம், பழங்களே பூரண உணவாக முழு உணவாக வந்து உண்ண முடியறதில்லை. இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இருக்குது. நானே வந்து சொல்கிறேன், பழங்கள் வந்து கொஞ்சம் சாப்பிட தான் முடியுது, முழுசாக பழங்களை மட்டும் சாப்பிட முடியறதில்ல. அதுக்கு வந்து இடம் கிடைக்கிற இடத்துல பூரா பல செடிகள் நட்டி விட்டா பழங்கள் நிறைய உற்பத்தியாகும், எல்லாரும் சாப்பிடலாம், நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம். அப்புறம் என் தங்கச்சி வந்து 2 வருஷமாவே தலை சுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி நான் வந்து நிறைய பழங்கள் சாப்பிடு சரியாயின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் கேட்கல. வெளியே வந்து மருத்துவம் பார்த்துட்டு இருந்தேன், அப்படி வைத்தியம் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி அது எங்கே வைத்தியம் மருந்து சாப்பிட்டாலும் ஒரு 3 மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிறதில்ல. அப்புறம் வந்து மறுபடி தலை சுத்துற மாதிரி இருந்துகிட்டே இருந்தது. அப்பப்போ போய் போய் பார்த்துருந்தேன். அப்படி எனக்கு சுத்தமாக சரியாகலை. ஆனால் இப்போ வந்து இந்த ஒரு 15-20 நாளாக வந்து பழங்க நிறைய சாப்பிட்ருக்கேன். அப்படி இப்போ சந்தர்ப்பம் கிடைச்சி பழங்க நிறைய சாப்பிட்ருக்குறேன். அப்படி பழங்க சாப்பிட்றக்க ஆரம்பித்தோடனே இந்த தலை சுத்தல் இருந்திருக்குது. ஆனால் இப்போ சுத்தமாகவே இந்த ஒரு 10 நாளாக தலை சுத்தலும் இல்லையாமா, சுத்தமாக சரியாயிருச்சு. நீ சொன்னப்போ கூட நான் நம்பலை. முதல்ல நீ தலை சுத்துன்னு சொன்னால் பழங்க சாப்பிட்டு சரியாயிரும்னு சொன்னேன். ஆனால் நான் நம்பலை. இப்போ வந்து பழங்க சாப்பிட்டா சுத்தமாக அந்த தலை சுத்தலே இல்லை. ஆனால் பழங்கனால தான் தலை சுத்தல் நின்றுருக்குன்னு உறுதியாக தெரியுது. எனக்கு வந்து இந்த நோய்க்கு மேலே இருந்த பயமே போயிடுச்சு. எந்த நோயாக இருந்தாலும் பழங்களை சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொன்ன. அப்படி அப்புறம் பையனுக்கு கூட இந்த இடத்துல நெஞ்சில் வந்து எரியற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். வேற மருத்துவம் பார்க்கலான்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பழங்களை சாப்பிட்டே சரி பண்ணிக்கலாம், எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம முயற்சிக்கு ஒரு சின்ன வெற்றி கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். இதை நான் சொல்கிறேன், என்னால் செய்ய முடியறதில்ல. யாராவது உதவி செய்ய முடிஞ்சதுன்னா எனக்கு உதவி செய்யுங்க. பரிசோதனை பண்ணி பார்ப்போம், சுத்தமாக சரி பண்ண முடியும் நோய்கள் எல்லாம். ரொம்ப நன்றி.